ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. நிறைய ஜாதகங்களில் தோஷமாக இருக்கக்கூடியது, தோஷத்தை தரக்கூடியது ஒரே ஒருத்தர் தான், நம்ம தலைவர் ராகு தான். ஸோ இந்த ராகு எந்த கிரகத்தோடைய சேருதோ அதை சார்ந்து தான் அந்த ஜாதகருக்கு தோஷம் ஏற்படும். கேதெல்லாம் தோஷம் தராதுங்க. கேது காக்க வச்சாவது கேது கொடுத்துரும். ஆனால் ராகு கொடுத்துட்டு ஒரேடியாக கெடுத்துரும், இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காது. இதுதான் ராகுவோட தன்மை. இந்த ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய நாட்களை தான் தோஷ நிவர்த்திக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அருமையாக வேலை செய்யும். எத்தனையோ ஜாதகங்களில் இதெல்லாம் நம்ம நல்லாவே பார்க்க முடியும். இப்போ ராகு சந்திரனோட சேர்ந்துருக்கு திங்கக்கிழமை, ராகு செவ்வாயோட சேர்ந்துருக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலம். ஸோ திங்கக்கிழமை ராகு காலம், செவ்வாய்க்கிழமை ராகு காலம். புதனோட சேர்ந்துருக்கு புதன்கிழமை ராகு காலம். வியாழனோட குருவோட சேர்ந்துருக்கு வியாழக்கிழமை ராகு காலம். சுக்கிரன் நாள் வெள்ளிக்கிழமை சேர்ந்துருக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலம். சனியோட சேர்ந்துருக்கு சனிக்கிழமை ராகு காலம். சூரியனோட சேர்ந்துருக்கு சூரியன் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். இது போல தான் நீங்கள் அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்களில் தான் இறை வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ தான் அதை நிவர்த்தியாகவும் கட்டுக்குள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதோ நல்ல அருமையான பலன்கள் கிடைக்கும். இதில் மாற்றமே கிடையாதுங்க. இதில் ராகு செவ்வாயோட சேருது தான் கடுமையான, ரொம்ப ரொம்ப கடுமையானது. அதாவது என்னென்னா எல்லாத்துலேயும் வேகத்தை கொடுத்துட்டு யோசிக்கிற தன்மையே கொடுக்காம வேகத்தையே கொடுத்துட்ருக்கோம். அந்த வேகம் இருக்கலாம், எங்கெங்கே அதை வெளிப்படுத்தணுன்றது ஒன்று இருக்கு இல்லையா. சட்டுன்னு முன்கோவப்படுவாங்க, சட்டுன்னு அவசர கொடுக்கையா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுருவாங்க. அதால் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டுரும். ஸோ இந்த தன்மையை செவ்வாய் ராகு காம்பினேஷன் கொடுக்கும். அதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ வேகமாகவே செயல்படும் பொழுது எல்லாமே என்ன ஆகும்னா சில காரியங்கள் அவங்களே கெடுத்துப்பாங்க. ஸோ இதுவும் நடக்கும். ஸோ இது போல் ராகு எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதோ, இப்போ நிறைய பேர் சில டவுட்ஸ் இருக்கும். இப்போ ராகு ஒரு சார்ட்டில் 3 கிரகம் இருக்குது, இல்லை 2 கிரகம் இருக்குது. அந்த 2 கிரகத்தோடையே ராகு இருக்குது அப்படின்னும் பொழுது எந்த ராசி கட்டத்தில் இப்போ கடகத்தில் ராகு இருக்குது, கடகத்தில் ராகு இருக்குது, ராகுவோட சுக்கிரன் இருக்குது, சூரியன் இருக்குது, புதன் இருக்குது அப்படின்னும் பொழுது எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. கடகன்றது சந்திரனோட வீடு தானே. ஸோ திங்கக்கிழமை ராகு காலத்தை செலக்ட் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும், அதில் தவறு வராது. ஸோ இது போல் நுட்பமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து பரிகார முறைக்கு பயன்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.